உலக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி எம்ஏஏபி பேசுகிறேன். கருப்பு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார், அதாவது என்னோட சீனை எடுத்துட்டாங்க, நடிச்ச சீனை அப்படின்ட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வருது. ரொம்ப பாவமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்த்தா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆக்சுவலாக ஒரு நடிகர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிறைய படங்களை நடிப்பாங்க. நிறைய படங்களை நடிக்கிறப்ப இந்த மாதிரி சீன்கள் வந்து டெலீட் ஆகிறது சகஜமான ஒரு விஷயம். யூடியூபர் தீபா, அப்புறம் அந்த யூடியூபர் தீபா சிஸ்டரும் யூடியூபர் சதீஷ், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களும் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எங்கள் சீன் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ற அவங்க போஸ்டர் இப்போ நான் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க ஒரு லேடி, ஒரு பெண், அவங்களும் கருப்பு படத்தை நடிச்சிருக்காங்க, அவங்களோட சீன் டெலீட் ஆகப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஆல்ரெடி பிக் பாஸ்க்கு முன்னாடி 5 படங்கள் நடிச்சிட்டேன். நேற்று கருப்பு படம் ரிலீஸ் ஆகிற நினைக்கி இந்த மக்கள் நினைக்கிறாங்க. ஒருத்தர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கா, அப்படி காலையிலேயே 6 மணிக்கெலாம் குளிச்சு ரெடியாக வந்து நான் கருப்படத்தில் நடிச்சிருக்கேன்னு ஒருத்தர் கூவிக்கிட்டு இருக்காருன்னு என்னை சொன்னால், அப்படி அவரெல்லாம் பார்த்தா பாவமாகவும் பரிதாபமாகவும் இருக்குது. நான் நடித்த 5வது படம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். அதில் பிக் பாஸ் ஆரியன்னா கூட நடிச்சிருக்கேன். அந்த படத்தோட டப்பிங் கிட்டத்தட்ட 10 நாள் ஷூட்டிங் போயிருக்கேன். அந்த படத்தோட டப்பிங்காக வந்தேன். காலையில் படம் பார்க்குறதுக்கும் மதியானம் டப்பிங்காகவும் நேரம் ஒதுக்கியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் போனேன். நான் இதுக்கு முன்னாடி கருப்பு படத்தில் நடித்ததை எந்த இடத்துலையுமே வெளியிடலை. ஓகேங்களா? நேற்று தான் சரி படம் ரிலீஸ் ஆக போதேன்ட்டு அன்றைக்கி காலையில் மீடியா நண்பர்கள் பார்த்தது என்னை ரவுண்டு கட்டிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ பெரிய நடிகர் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சினிமா துறையில் பெரிய நடிகர்களே அவங்க நடித்த சில முக்கிய காட்சிகளை பதிவுகளை படத்தில் வரலை அப்படின்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க. நிறைய படம் எடுக்கிறப்ப டைரக்டருக்கும் நடிகர்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ப்ரொடக்ஷனுக்கும் டைரக்டருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இந்த மாதிரி வர்றதெல்லாம் சகஜம். ஒரு குடும்பம் இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? அதுக்காக நான் வந்து டைரக்டரையோ ஆர்ஜே பாலாஜி அண்ணாவையோ ப்ரொடக்ஷனையோ நான் தப்பு சொல்லவே இல்லை. சூர்யா சாரோட நடித்தேன். அது ஒரு சின்ன சீன் தான். ஓகேங்களா? வாட்டர்மெலன் சீனை ஆல்ரெடி நான் 3 படங்களில் பண்ணிட்டேன், பிக் ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு எனக்கு ஒரு பட்டம் கிடச்சிருச்சு. பொதுமக்கள் கிட்ட நான் வண்டியில் 2 வீலரில் போனால் என்னை சுற்றி 10 பைக் வந்துடுதுங்க. எங்கே போனாலும் அழகான பெண்கள்லாம் ரவுண்டு கட்டி வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களோட இருக்கிற அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் அவங்க நினச்சா என்னை ஒரு ஆளாவே மதிக்காமல் போயிடலாம். வெரைட்டி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் வெரைட்டி வந்து வெளியில் நின்று ஃபோட்டோ, அதாவது செல்ஃபி கேட்காம தனியாக மனிதர்கள் பல விதம் உண்டு. அந்த மாதிரி நான் தனியாக நிற்கிறப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நான் ஒரு ரோட்டில் போனாலும் இருக்கிற எல்லா கேமராவும் ஃபோட்டோ எடுக்க கேமரா தூக்கிடுறாங்க. பெண்கள் ரசிகர்கள் அதிகமாக இருக்குது. ரோகிணி தேட்டர் போனப்போ இருக்கிற எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒரு பையன் தானே வாட்டர்மெலன் சீன் பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணி காமிச்ச உடனே அண்ணே சூர்யா சாரோட நல்லா பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் கமெண்ட் வர்றதுனால தான் அந்த கருப்பு படத்தோட சீனு என்னோட வாட்டர்மெலன் சீனையும் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஆர்ஜே பாலாஜி அண்ணாவே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் குறிப்பிட்டிருந்தாரு. வாட்டர்மெலன் இப்போ உள்ள 2K கிட்ஸு சின்ன பசங்களுக்குலாம் இந்த சீனை யார் பண்ணானே தெரியல, அதனால் இந்த சீனை நான் வைக்கலாமா வேணாமா எடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார். ஸோ அதனால் எடுத்திருக்காங்க. இதை நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதாவதுங்க வெறும் சோசியல் மீடியாவிலேருந்து இப்போ நான் படத்துக்குள்ளே போயிட்டேன். ஓகேங்களா? ஸோ படத்துக்குள்ளே போயிட்டேன். படத்தில் இந்த மாதிரி வர்றதெல்லாம் சகஜம். கீழே விழுகாமல் யாரால் வண்டி ஓட்ட முடியுமா? விழுந்து தான் நம்ம பழகுவோம். ஓகேங்களா? பிறந்த குழந்தை உடனே எந்திரிச்சு நடக்காது. அதுக்குன்னு சில ஸ்டெப் இருக்குது. கழுத்து நிற்கணும், தவளணும். ஓகேங்களா? எந்திரிச்சு நிற்கணும், அப்புறம் தான் நடக்கும். அது மாதிரி அதுக்கு முன்னாடி எத்தனையோட கீழே விழுந்து தான் எந்திரிப்பாங்க. அது மாதிரி நான் வெறும் சோசியல் மீடியாவிலேருந்து பிக் பாஸ் போய் படங்களில் நடித்து பிக் பாஸ் முன்னாடியே நடித்த படங்கள், இதில் ஒரு சில சீன் வந்துலாட்டி இதனால என்ன ஒரு பிரச்சனை, இதை பற்றி நான் கவலையே படலையே. நான் நடித்த 5 படத்தில் 3 படத்துல என்னோட சீன் ரிமூவ் பண்ணவே இல்லை. 4வது படத்தில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதுவும் எதுக்காகனா சூர்யா சாருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. ஆக்சுவலாக கஜினி படத்தில் அது சூர்யா சாரோட சீன் தான். அப்போ நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படித்தேன். ஓகேங்களா? சூர்யா சாருக்கு நான் குழந்தை மாதிரிங்க, ரொம்ப சின்ன பையன். ஸோ ஒரு சின்ன பையனால ஒரு பெரிய ஸ்டாருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் இவர் தான், வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து டாக்டர் டி திவாகர், அது இவரோட சீன் தான் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அந்த காரணங்களால தான் என்னோட சீன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சென்சாரில் வந்து இது தப்பு பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. எனக்கும் சூர்யா சாருக்கு நேரடி சீன் இருந்துச்சு. சூர்யா சார் என்னை பாராட்டினார். அவருக்கே நிறைய
பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் சொன்னார். என்னை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் தெரியல அப்படிலாம் அவர் பில்டப் கொடுக்கவே இல்லை. வந்த உடனே கை கொடுத்து நல்லா பேசினார். வாங்க தம்பி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். ஆர்ஜே பாலாஜி அண்ணாவும் நல்லா பேசினாங்க. ஆர்ஜே பாலாஜி சார் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஷூட்டிங் அப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்க. அடுத்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி சார் எனக்கு ஒரு மெயின் ரோல் கொடுத்து அவர் கூட இணைஞ்சு நடிக்கலாம், நான் அதை ஆசைப்படுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த படத்தில் நான் நடிச்சது ரொம்ப கம்மி டியூரேஷனு, சின்ன சீனு. ஏன்னா இது நான் ஃபேமஸான 3வது மாதத்தில் நடித்த படம். ஓகேங்களா? அதனால் நான் இதை பற்றி ஒன்றும் கவலையே படலையே. எனக்கு அடுத்த படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. 5வது படத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன். பிக் பாஸ் ஆரியோனா கூட அதோட டப்பிங் வந்து கருப்பு படம் ரிலீஸ் அன்னைக்கு அந்த டப்பிங்கை முடிச்சுட்டு நான்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பசங்களெல்லாம் பார்த்தா இவர் காலையிலேயே வந்து கருப்பு படம் வந்துட்டார், இவர் சீன் எடுத்துட்டாங்க ஹஹான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் ஹஹா அப்படின்னு சிரிக்கிறத வேஸ்ட்டு தான். ஏன்னா எனக்குன்னு படங்கள் வந்துகிட்டு இருக்கு, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டப்பிங் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து 20 போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில சீனை எடுக்கிறனால ஏன் சீனை மட்டும் இல்லை, நிறைய பேரோட சீனை எடுத்திருக்காங்க. இதனால் இன்னும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா? நாளுக்கு நாள் வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ன அந்த சீனை வச்சுருந்தாங்கன்னா தேட்டர் மொமெண்ட் பயங்கரமாக இருந்திருக்கும். ஒட்டுறதாங்க ஒட்டும். அதனால் நான் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. எத்தனையோ யூடியூபர்கள் கருப்பு படத்தில் சேர்த்துருக்காங்க, நிறைய யூடியூபரோட சீனை அதில் வைக்கல, எடுத்துட்டாங்க. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் என்னோட சீனை வைக்கிறப்ப தேட்டர் விசில் தெரிச்சிருக்கும். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எல்லைக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் தேட்டர் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நான் பிரபாகரனின் ஆக்சுவலாக பட பேர் சொல்லக்கூடாது, 5வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன். அது தேட்டர் அனல் பறக்கும், விசில் தெரிக்கும். 10 நாள் ஷூட் பண்ணியிருக்கேன். அது ஒரு கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். மக்களுக்கு பார்த்த உடனே அது ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் சீன் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாங்க நம்ம ஓடுறோம், ரன்னிங்கில் ஓடுறோம், கபடி விளையாடுறோம். காயம் இல்லாமல் கபடி விளையாட முடியாது. ஃபுட்பால் பிளேயருக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் வராமல் அவங்களால இப்போ விளையாடவே முடியாது. ஓட்டுறீங்களா? சிப்பு இருக்கு இல்லையா, சிப்பு இல்லாமல் ரிவரை கிராஸ் பண்ண முடியாது. அதாவது ஆறை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கப்பல் வேணும். கடல் கடந்து நம்ம போகிறதுக்கு, கடலை கடக்கிறதுக்கு கண்டிப்பாக கப்பல் வேணும். ஓகேங்களா? கப்பல் இல்லாமல் எப்படி கடலை கிராஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி அவமானம், போட்டி, பொறாமை, கிண்டல், கேலி, இதெல்லாம் ஏமாற்றம், இதெல்லாம் கடந்து தான் ஒரு ஆள் டாப் ஹீரோ ஆகவே முடியும். ஓகேங்களா? கூடிய விரைவில் சினிமாவில் டாப் ஹீரோ வரப்போகிறோம். ஏன்னா கேலி, கிண்டல், அவமானம் அது ஒரு பக்கம். அதே சமயத்தில் பெருமை, ரசிகர் கூட்டத்தில் நான் பெருமை அடைஞ்சது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? நிறைய டாப் ஹீரோக்களுக்கு அவங்களோட சீன்கள் படத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறது சகஜம். அவங்க நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதும் சகஜம். நிறைய டாப் ஹீரோக்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த படங்கள்லாம் இன்னும் ரிலீஸே தேட்டருக்கே வராமல் இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க, உங்கள் படம் தேட்டரில் வரல நீங்கள் கிண்டலாக பண்ணுவீங்க? கிடையாது. நடிகர்களுக்கு எல்லாமே இருக்கும். அவங்க நடித்த படம் உடனே ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகாமல் போகும், சீன் வரும், வராமல் போகும். அதுக்காக எந்த நடிகர்களும் முடங்க போகிறதில்ல. அவங்களுக்குன்னு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும், அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி போய்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நானும். ஸோ நன்றி மக்களை, இந்த புரிதலுக்காக தான் எல்லாருக்கும் ஒரு வீடியோ. நன்றி, வணக்கம். இப்போ இந்த வீடியோவை வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கருப்பு படத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் நடிச்ச சீனை சூர்யானால தான் டெலீட் பண்ணிட்டதா சொல்லி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. கஜினி படத்துல அந்த வாட்டர்மெலன் சீனை ரீக்ரியேட் பண்ணதன் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர். அதுக்கப்புறமா பிக் பாஸ் சீசன் 9ல கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டாங்க. இதன் மூலமா கருப்பு படத்துல வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அந்த படத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் நடிச்ச சீனை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோட பேசி இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.